வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஷாப்பிங் அப்புறம் தீபாவளி க்ளீனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிச்சனில் இருக்கிற எல்லா ஐட்டங்களையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுட்டேன். வெங்காய கூடையிலேருந்து உருளைக்கிழங்கு கொட்டை வைக்கிறதுலேருந்து தாளிக்கிற ஜாமான்களுக்கு மொத்தம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா அரேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கிச்சனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். விளக்கு ரொம்ப பிசுப்பாக இருந்ததுன்னா ஒரு சட்டியில் நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கு உள்ளே எடுத்து வச்சுட்டு புளி ஒரு துண்டை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த பிசுப்பு எல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் போயிடும். இது அடிக்கடி செய்யக்கூடாது, ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்ற மாதிரி செய்யலாம். நல்லா பிசுப்புலாம் வந்து அந்த புளி தண்ணியில் கொதிக்கிறனால அது சீக்கிரமே போயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் நம்ம புளியை வச்சு எப்பயும் போல் அந்த விளக்கை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா அந்த தட்டில் இருக்கிற அந்த அழுக்கெலாம் கொஞ்சம் போயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த புளி வச்சு தேய்ச்சி சுத்தப்படுத்திக்கோங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்திட்டு எல்லாத்தையும் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து 2 குர்த்தீஸ் மட்டும் எடுத்தோம். ரெடிமேடாக சுடிதார் எடுத்தாலோ அல்லது துணி எடுத்து தைக்க கொடுத்தாலோ அது கரெக்டாக இல்லாத மாதிரி ஒரு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த தடவை நான் வந்து குர்த்தீஸ் எடுத்தேன். நல்லா இருந்தது. துணி கிளாத் வந்து சூப்பராக இருந்துச்சு.
அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஜீன்ஸும் ஒரே கலரில் ஷர்ட் எடுத்தோம். ஃபேண்ட்டு ஒரே இதாக தான் அமைஞ்சுது. ஆனால் ஃபிட்டிங்கில் அவளுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை. அதனால் கொடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து ப்ளூ கலரில் ஜீன்ஸை மாற்றியாச்சு. ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு ஃபேண்ட்டு இது தேடிகிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. இந்த தடவை அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி 2 பேரும் ஒரே இதாக போடணுன்னு அவ்வளோ ஆசை. ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. தீபாவளினா பட்டாசு இல்லாமல் எப்படி, பட்டாசும் வாங்கியாச்சு. எங்களுடைய தீபாவளி ஷாப்பிங் இவ்வளோ தான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.